எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் பேக் வீடியோ தாங்க. இதில் என்னென்ன நான் போட்டிருக்கிறேன்னா, முத நாளே ஊற வச்ச வெந்தயம், காய வச்ச முருங்கைக்கீரை, அப்படி கருவேப்பிலை இலை, அது 3 போட்டிருக்கேன். நீங்கள் காய வச்ச முருங்கை இலை தான் போடணுமான்னு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற முருங்கை இலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு வெள்ளை துணியை வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்து நல்லா வேர்க்காலில் படுற அளவுக்கு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் மசாஜ் பண்ண நல்லா அது வேர்க்காலில் இறங்கும். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நல்லா நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் வந்து பச்சை பயிரில் தான் நீங்கள் பண்ணணும். பச்சை பயிரில் தான் பண்ணணுமான்ல, கடல மாவு, பச்சை பயிர், அது இயற்கை. இப்போ நம்ம ஹேர் பேக் எதுக்கு போடுறோம்? நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக முடிய வந்து நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக. கொஞ்சம் வந்து இதில் வந்து நான் மிக்ஸி அரைக்கிற சவுண்டு கேட்கும், அதனால் நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களுக்கு நான் அடுத்தளவு பேசுகிறேன். இல்லைன்னா நான் பேசுகிறது என்னன்னே உங்களுக்கு புரியாது. இப்போ கூட நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியல. நான் எதுக்காண்டி செக் பண்ணுறேன்னா, எனக்கு தண்ணி பத்தலை. நான் திரும்ப அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணுறேன். இப்படி வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு? நம்மளுடைய முடி வந்து வீணாகக்கூடாது, திரும்ப இருக்கிற முடியும் கொட்டிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. திரும்பியும் நம்ம அதுக்கு மேலே கெமிக்கல் போட்டோன்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிருவோம். அது வந்து பெனிஃபிட்டே நம்மளுக்கு இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் பச்சை பயிர் யூஸ் பண்ணுங்கள்.